ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ என்ன லைவ்ல போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஷ்ணுக்கும் தினேஷுக்கும் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பயங்கர பரபரப்பான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த நேரத்தில் இதை பற்றிலாம் பேசணுமா அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, அப்படி என்ன சொன்னாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். தினேஷ் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. பயங்கரமான ஒரு பூமர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அர்ச்சனா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்றது புரியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. விஷ்ணுவையும் சரி, விஷ்ணு அதில் ஒரு பார்ட்டாக இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா நேற்று என்ன நினச்சுன்னா, ஒரு எதாச்சியான ஒரு இன்சிடென்ட் நினச்சி. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சனா வந்தாங்க. அர்ச்சனா வந்து விஷ்ணு கிருஷ்ணு புஷ்ணு அப்படின்னாங்க. இப்படி தான் பேசாதீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எதுக்கு இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். கடுப்பாயிட்டார் விஷ்ணு. உடனே தினேஷ் என்ன சொன்னார், ஏமா இப்படி சொல்கிற, உடனே இப்படி சொன்னால் நீ ஒத்துப்பியா, நீ உடனே அழுதுகிட்டு போகிறல்ல அப்படின்ற மாதிரி ப்ரூட்டல் அட்டாக் பண்ணார். உடனே நான் உங்ககிட்ட வரவே இல்லையா ப்ரோ, நீங்கள் ஏன் ப்ரோ என் விஷயத்தில் வரீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா, நான் உன் விஷயத்தில் வரல, நான் சொல்கிறேன், நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற, நீ உனக்குன்னு வரும்போது ஒரு வேல்யூ இருக்குல்ல, உனக்குன்னா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றத சொல்கிறல, மற்றவங்களும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க, நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, நான் மற்றவங்கள அக்செப்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ப்ரூட்டல் பண்ணி விட்டுறது. அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தார் விஷ்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இப்போ நீ உன்னை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்போ நீயும் அந்த மாதிரி இருக்கணும், உன்னை கிண்டல் பண்ணால் நீயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது எந்த மாதிரியான ஒரு தாட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஷ்ணு ஆமாம்மா எனக்கும் அது பிடிக்கவே இல்லை அப்படின்றத சொன்னாங்க. அப்பப்போ விஷ்ணுவையும் வந்து செம்மையாக கேவலப்படுத்தி பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் நேற்று நடந்தது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. காலையிலேருந்து என்னென்னா, விஷ்ணு ஒரு விஷயத்தை பேச வரும்போதோ இல்லை விஷ்ணு வந்து ஒரு விஷயத்தை பற்றி இது கான்வர்சேஷன் கொண்டுட்டு வரப்போதோ அதை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கும் வந்து இவங்க வந்தப்போ, ஐ மீன் வினுஷா வந்தப்போ என்னாச்சுன்னா, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, வெளியில் என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி, விஷ்ணு அசிங்கப்படுத்துகிற மாதிரி, என்ன போகும்போது உன்னை பற்றி தான் எதாவது கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக டிமெண்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது இவர் கூல் சுரேஷ் வந்தப்போயும் சரி, கூல் சுரேஷ் விக்ரம் கிட்ட பேசும்போது கூட பயங்கரமாக பல்பு கொடுத்துட்டு இருந்தார். உன்னை பற்றி என்ன பேச போகிறாங்க, கேவலமாக தான் எதாவது திட்டிட்டு இருப்பாங்க, உன்னை இப்படி தான் பண்ணுவாங்க, நீ என்னத்தரா பண்ணி கிழிச்ச அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேவலப்படுத்திட்டு இருக்காரு. விஷ்ணுவை நிறைய இடத்துல வந்து டிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. விஷ்ணுக்கு அது புரியுது. ஆமாம், தினேஷ் நம்மளை வந்து இப்படி சொல்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட சண்டை போட முடியல, அவர்கிட்ட சண்டை போட்டால் ஏன்னா நமக்குன்னு இருக்க ஒரே ஆள் இப்போ அவர் மட்டும்தான். அதாவது 3 பேரும் வந்து ஒரே அடக்களத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. யாருன்னா மணி, விஷ்ணு, தினேஷ், இவங்க 3 பேரையும் விட்டால் யாருக்குமே ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஷ்ணு எங்கே வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் காரி துப்பினாலும் தினேஷ் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. தினேஷ் எவ்வளோ காரி துப்புறாரு. யார் யார் வந்தாங்களோ வந்தப்பெல்லாம் வந்து விஷ்ணுவை பற்றி எதாவது சொன்னால் இவனுக்கு விளையாட தெரியும், இவனே ஒரு டுபாகுரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால விஷ்ணுக்கும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது தினேஷ் போய் விக்ரம் கிட்ட பேசினாரு. விக்ரம் கிட்ட பேசும்போது, என்ன விக்ரம் பாத்தியா, மாயாவை பற்றி பாத்தியா, அக்கா என்ன சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையான வேலையா, பூமர் அங்கிள் வேலை பார்த்துட்டு இருக்க நீனு, அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் கிண்டி விட்டுட்டு இருக்கான் இந்த தினேஷ். என்னன்னா ஃபர்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, வினுஷா வந்தாங்க, வினுஷா வந்தோடனே தம்பி வந்தானா, தம்பி வந்து எதா பேசினானா அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்தோடனே மாயா எதா பேசினாங்களா அப்படின்னு கேட்டது. பாத்தியா, எல்லாத்தையும் பாத்தியா அப்படின்ற மாதிரி செம்ம பூமர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு சீப்பான ஒரு கேமை தான் வந்து தினேஷ் விளையாடுறது. பயங்கர சீப்பான ஒரு கேமு. ஒருத்தவங்களை பிடிக்கலான்றதுக்காக அவங்கள போய் ட்ரிகர் பண்ணி, இவரு சொல்கிறாருல மற்றவங்களை வந்து இந்த மாதிரி ஒழுங்கான ஒரு கேம் விளையாடணும், நல்ல கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பர்சனலில் போய் இவரும் தலையிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு, கேட்டியா பேசியா இதை பண்ணியா அதை பண்ணியான்னு செம்ம பூமர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வரவங்க யாருமே தினேஷ் மூஞ்சில் முழிக்க கூட மாட்டுறாங்க. அப்படியே வராங்க, இப்படி திரும்பி மாயா பக்கம் போயிடுறாங்க. தினேஷ் எவ்வளோ வேலை பார்க்குறாரு, கண்டிப்பாக அவர் வின் பண்ண மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சனாவை பிரேக் பண்ணணுன்றதுல மட்டும், மாயாவை பிரேக் பண்ணணுன்றது மட்டும் ரொம்பவே தெளிவாக இருக்கார். அதனால தான் வந்து முக்கியமான ஃபைனலிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு விஷ்ணுவும் மனைவியும் கூடயே வச்சுக்கிட்டாரு. இன்னும் என்னென்ன பூமர் வேலை பார்க்க போகிறாரு அப்படின்றது தெரியல. எவ்வளோ காரி துப்பினாலும் விஷ்ணு கண்டிப்பாக தினேஷ் போக போகிறதில்ல அப்படின்றது தெரியல. எவிக்ட் ஆகி போனால் தான் உண்டு அவரை விட்டு அப்படின்றது தான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.